மகனே, மகளே, நீ தனியாக இல்லை. இந்த உலகம் உன்னை மதிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாயா? உன் உடல் பலவீனமாக இருக்கிறதா? இயேசுவே என்று நீ அழைத்து அழைத்து சோர்ந்து விட்டாயா? உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். யாருக்கும் சொல்ல முடியாத அந்த இரவுகளை நான் அறிவேன். மனிதர்கள் உன்னை புறக்கணித்த போது நான் உன் அருகிலேயே உட்கார்ந்திருந்தேன். உலகம் உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக நீ மதிப்பில்லாதவன் அல்ல. உன் உடல் பலவீனம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார் என்று சங்கீதம் 34:18 சொல்லுகிறதே. நீ சொல்லுகிறாய், கர்த்தாவே, நான் கூப்பிட்டேன், ஆனால் பதில் வரவில்லை என்று. மகனே, மௌனம் என் இல்லாமை அல்ல. நான் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் நேரம் அது. விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் போது அது செத்தது போல தோன்றும், ஆனால் அதிலிருந்து உயிர் பிறக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காத்திருப்பவர்களை கர்த்தர் நன்மையால் நடத்துகிறார். உன் உடம்பு உடைந்திருக்கலாம், ஆனால் உன் ஆவி உடையவில்லை. நோயின் காரணமாக மனிதர்கள் உன்னை விலக்கினார்களா? நான் நோயாளிகளை தான் முதலில் தொட்டேன். உன்னை இழிவாக பார்த்த அந்த கண்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும். நான் உனக்கு சொல்லுகிறேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ மறக்கப்பட்டவன் அல்ல. உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. நீ நினைக்கிற முடிவு என் கதையின் நடுப்பகுதி மட்டுமே. உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். சோர்ந்தவனே, என் அருகில் வா. உன் கேள்விகளோடு வா, உன் கோபத்தோடு வா, உன் கண்ணீரோடு வா. நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இந்த உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை விலை மதிப்பானவன் என்று அழைக்கிறேன். இன்னும் சிறிது காலம் தாங்கு. நான் உன் வாழ்க்கையில் என் மகிமையை வெளிப்படுத்துவேன். நான் உன்னோடு இருக்கிறேன். சில வேதனைகள் மனிதனை முறியடிக்க வருவதில்லை, உள்ளே மறைந்திருக்கும் வலிமையை வெளியில் கொண்டு வரதான் வருகிறது. நீ அழாய், நீ சோர்ந்தாய், நீ தனியாக நின்றாய். ஆனால் கவனித்தாயா? நீ முறிந்துவிடவில்லை. அதற்கு காரணம் உன் வலிமை மட்டுமல்ல, உன்னை உருவாக்கிய கடவுளின் கை உன்மேல் இருந்தது. எல்லோரும் போன நேரத்தில் கடவுள் இருந்தார். மனிதர்கள் புரியாத நேரத்தில், உறவுகள் விலகிய நேரத்தில், வார்த்தைகள் கூட ஆறுதல் தராத அந்த இரவுகளில் கடவுள் மௌனமாக வந்து உன் மனதை தழுவினார். ஒரு வார்த்தை இல்லாமல், ஒரு சத்தம் இல்லாமல், உன் கண்ணீரை மட்டும் பார்த்து நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நீ பட்ட காயங்கள், நீ சந்தித்த இழப்புகள், நீ அனுபவித்த அவமானங்கள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. இவை உன்னை உயர்த்தும் கதையின் நடுத்தர பக்கங்கள் மட்டுமே. இன்று வலிக்கிறது, ஆனால் நாளை இதுவே உன் சாட்சியாக மாறும். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உன் வாழ்க்கை முடிவடைய வேண்டும் என்றால் அந்த வேதனை அன்றே முடித்திருக்கும். ஆனால் கடவுள் அனுமதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? உன்னால் இன்னும் பலரை தேற்ற முடியும். உன் கதையால் இன்னொருவரின் உயிர் காப்பாற்றப்படலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத திட்டம் இருக்கிறது. இன்று நீ பலவீனமாக உணர்ந்தாலும் நாளை நீ ஒருவருக்கு நம்பிக்கையாக இருப்பாய். இன்று நீ கண்ணீரோடு ஜெபித்தாலும் நாளை அதே உதடுகள் நன்றி சொல்லும். கடவுள் உன்னை மறக்கவில்லை, உன்னை தண்டிக்கவும் இல்லை, உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய ஜெபம். கடவுளே, நான் பட்ட வேதனைகளை நீ அறிவாய். என் மனம் உடைந்த நேரங்களிலும் நீ என்னை தாங்கினாய். இனி என் வாழ்க்கை உன் நோக்கத்தை நிறைவேற்றும் பாதையாக மாறட்டும். ஆமென்.